விக்ரமாதித்தன் 22வது கதை. யார் உண்மையான நண்பன்? விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார். வழியில் வேதாளம் 22வது புதிரை கூறத் தொடங்கியது. ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒன்றாக இருந்தனர். ஒருநாள் அவர்கள் ஒருவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நிலைமையில் யார் உண்மையான நண்பன் என்பதை அறிவது அவசியமாகிவிட்டது. அவர்களுடைய நட்பை பரிசோதிக்க ஒரு சோதனை ஏற்படுத்தப்பட்டது. முதலாவது நண்பன் எந்தவிதமான ஆபத்தும் இல்லாத நேரத்தில் மட்டுமே உதவி செய்ய வந்தான். இரண்டாவது நண்பன் ஆபத்து வந்தால் ஒரு குறுகிய அளவிற்கு மட்டும் உதவி செய்து விலகிக் கொண்டான். மூன்றாவது நண்பன் எந்தக் கடினமான சூழ்நிலையிலும் தனது நண்பனை உதவிக்கரம் நீட்டிக் காப்பாற்றினார். வேதாளத்தின் கேள்வி: இந்த மூவரில் யார் உண்மையான நண்பன்? விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அவர் கூறினார்: முதலாவது நண்பன் நல்ல நேரத்தில் மட்டுமே உதவி செய்ததால் அவன் உண்மையான நண்பன் அல்ல. இரண்டாவது நண்பன் சிறிய அளவிற்கு மட்டுமே உதவி செய்ததால் அவனும் உண்மையான நண்பன் அல்ல. ஆனால் மூன்றாவது நண்பன்தான் உண்மையான நண்பன். ஏனென்றால் அவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மறந்து நண்பனுக்காக உதவ முன்வந்தான். நெருக்கடி நேரத்தில் கூட துணிந்து நின்று உதவுவனே உண்மையான நண்பன். வேதாளம் சிரித்தது. நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய். ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்.